நியாய திராசில் நின்று கொண்டு சமகாலத்தோடு ஒரு சமரசம். அதிர்வுகள். சிறிய வர்த்தக விளம்பர இடவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கின்றோம். இன்றைய தினம் அதிர்வுகள் நிகழ்வில் வருகை தந்து நம்முடன் கலந்துரையாடி கொண்டிருக்க இள மக்கள் ஜனநாயக கட்சியின் வலிகிழக்கு பிரதேச நிர்வாக செயலாளர் ஐங்கரன் ராமநாதன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அந்த வகையில் ஐங்கரன் கூறுங்கள், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், சென்ற அரசாங்கத்திலும் கூட, இணக்க அரசியலை மேற்கொண்டிருந்த அரசாங்கத்திலும் கூட நீங்கள் உரிமைகள் தொடர்பாக பேசியிருந்தீர்கள், பெற்றுக்கொண்டிருந்தீர்கள் என குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையில் அவ்வாறாக நீங்கள் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு கொடுத்தது என்ன என குறிப்பிட முடியுமா? மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை என்று சொன்னா, நாங்கள் இந்த 13வது திருத்த சட்டத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கோம். அதனூடாக இந்த மாகாண சபை என்றதை வடக்கு மக்கள் இன்றைக்கு, அதாவது அது பிள்ளையான ஆக்கள்கிட்ட போயிட்டுது, பிள்ளையான ஆக்கள்கிட்ட கையில போனாலும், ஆனா அந்த வடக்கு மாகாண சபையை உருவாக்கினது அது ஒரு உரிமை பிரச்சனை தான். 13வது சட்டத்தை உரிமை பிரச்சனையை நாங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கோம். மாகாண சபை என்ற உரிமை பிரச்சனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அப்ப அது நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். கடந்த அரசாங்கத்திலிருந்து நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம். அதே வேளை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எவ்வளவு பெற்றுக் கொடுத்துருக்கோம். மக்களுக்கு டொய்லெட் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், மக்களுக்கு மின்சாரம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், மக்களுக்கு வீட்டு திட்டம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், மக்களுக்கு போக்குவரத்து பாதை செய்து கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஏனையின் பாதை பூட்டப்பட்டிருந்தது. மக்கள் எவ்வளவு துன்பத்துல சென்று வந்தவை. ஏனையின் பாதை மக்களுக்கு உரிமை பிரச்சனை இல்லையா? அதை திறந்து வச்சத எங்களுடைய செயலாளர் டக்ளஸ் வேணும். அதே நேரத்தில் ரெயினை கொண்டு வந்தத, இங்க ரெயினை கொண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, சிவாஜிலிங்கத்திலேருந்து சம்பந்தர்லேருந்து இல்லை, சிவாஜிலிங்கத்திலேருந்து சுமந்திரன் வரையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வச்சு சொன்னது, ட்ரெயினை கொண்டு வர்றது இங்கே இந்த இராணுவத்தை கொண்டு போறதுக்கு தான். அது கேகேஸுக்கு போக முடியாதுன்ட்டு. அப்போ கேகேஸுக்கு போக முடியாதுன்னு சொல்லிக்குள்ள எங்களோட செயலாளர் நான் இல்லை, கேகேஸுக்கு வேலையை பிச்சு கொண்டு போக மாட்டேன். இந்த கேகேஸுக்கு போக இல்லையா? இந்த கேகேஸில் இருந்து ட்ரெயின் போக இல்லையா? மக்கள் பயன்படுத்த இல்லையா? அப்ப மக்களுடைய அடிப்படை உரிமை பிரச்சனை என்று சொல்றது, மக்களுடைய அடிப்படை உரிமை பிரச்சனை எவ்வளவு நாங்கள் தீர்த்திருக்கு. ஒரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை அவைக்கு உறவிடமும் உணவும். அப்ப நாங்கள் அதை ரெண்டையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். மக்களுக்கு எவ்வளவு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறோம். வாழ்வாதாரத்தை கொடுத்தபடியே தான் மக்களுடைய ஒரு நேர உணவாவது அருந்துறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். மக்கள் யுத்தம் முடிஞ்சு, இறுதி யுத்தம் முடிஞ்சு மக்கள் வரையில் எல்லாரும் ஒவ்வொரு ஷாப்பிங் பேக் ஒவ்வொரு இதுகளோட தான் மக்கள் கூடின மக்கள் வந்தவை. அப்போ அவைய வந்த உடனே நாங்கள் அவைய பராமரித்து அவைக்கு மீளுடிக்கேற்றதுக்கான அடிப்படை தேவைகளையும் கொடுத்து அவைக்கான காசும் கொடுத்து தான் அவைய குடியமர்த்தினாங்க. அப்போ அது மக்களுடைய உரிமை பிரச்சனை இல்லையா? அவையும் உரிமை பிரச்சனை தான். மற்ற காணிகள் விடுவிச்சிருக்கோம். அவ்வளோ காணிகளும் மக்களுடைய, அதாவது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம் என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொண்டு தான் போகிறோம். அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விடுவிச்சு தானே இருக்கிறோம். அது மக்களுடைய உரிமை பிரச்சனை இல்லையா? நாங்கள் மக்களுடைய வாக்க நேசிக்க இல்லை. நாங்கள் மக்களுடைய தமிழ் தேசிய கூட்டமே மக்களுடன் இருந்து வாக்க பெற்றுக்கொள்றதான் யோசிச்சு அரசியல் செய்து, நாங்கள் மக்களையும் மண்ணையும் தான் நேசிச்சு இருக்கிறோம். அதான் மண்ணையும் காத்துக்கொண்டு மக்களையும் காத்துக்கொண்டு எங்களுடைய அரசியல் வேலை போகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்யுது என்று சொன்னா, மண் என்று சொல்லி மக்களுடைய வாக்கத்தான் இலக்காக கொண்டுதான் சென்று கொண்டிருந்தது. ஆனா நாங்கள் அப்படி சொல்லல. நாங்கள் மண்ணையும் மக்களையும் நேசிச்சபடியா தான் நாங்கள் மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் மக்கள் சிந்திக்கும் பொழுது அவருடைய செயற்பாடுகளானது அரசியல் உரிமை பிரச்சனை என்பது தமது அதிகார பிரச்சனையாகத்தான் கையில் எடுக்கிறார். அதாவது தமது பிரதேசத்தில், அதாவது உங்களுடைய இள மக்கள் ஜனநாயக கட்சியோட கோஷமாக இருக்கக்கூடிய, அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற அடிப்படையில் உண்மையில் அந்த கோட்பாடானது தற்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற சமஷ்டி என்ற கோட்பாட்டுக்கு அமைவாகத்தான் அதுவும் காணப்படுகின்றது. ஆனால் இங்கே ஒரு மாகாணத்துக்குரிய ஒரு சுய நிர்ணய உரிமை, அதாவது நீங்களே உங்களை ஆளுகின்ற ஒரு உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் தற்பொழுது, அதாவது நீங்களும் நீண்ட காலமாக ஒரு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலைமையில் கூட தற்பொழுதைய அரசாங்கம் அவ்விதமான ஒரு உரிமையை தீர்த்து கொள்வதற்கு எந்த விதமான அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை தானே? நீங்கள் இப்ப நான் நினைக்கிறேன், மாகாண சபையில 2 அதிகாரம் இல்லை என்றதான் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இது போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம். இந்த 2 அதிகாரம் தான் மாகாண சபையில இல்ல.
அதான் மக்களுக்கு தீர்க்க முடியல என்றதான் கூட கருத்தா இருக்குது. இல்ல உண்மையில் நான் 2 அதிகாரத்தில் காணி அதிகாரம் என்பது உண்மையில் அது சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை என்பது தொடர்பாகத்தான் என்னுடைய கருத்தாக காணப்படுகின்றது. உண்மையில் இந்த ஓமந்தையில் இடம்பெறும் இந்த பொருளாதார மத்திய நிலையம் உருவாக்குவது தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சரின் கைகளில் அது இருக்கின்றதென்றால் அங்கே காணி அதிகாரம் முதலமைச்சரிடம் இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். என்று சொல்லி சொன்னால் அவர் சைன் பண்ணினா தான் அந்த பொருளாதார மத்திய நிலையத்துக்குரிய காணியை வழங்க முடியும். எனவே அதற்குரிய அதிகாரம் அங்கே இருக்கின்ற என்பதுதான் அங்கே மறைமுகமாக காணப்படுகின்றது. ஆனால் அதிகாரம் எங்கே அங்கு தவறவிடப்படுகின்றது என்றால் அவர்களுடைய நிர்வாக செயல்பாடு. இன்று மாகாண சபையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பணி நீக்கம் செய்யவா அல்லது இடமாற்றம் செய்யவா அங்கே மாகாண சபைக்கு உரிய அதிகாரங்கள் சரியான முறையில் காணப்படவில்லை என்பதுதான் இருக்கின்றது. அதாவது ஒருவர் வேலை செய்கின்றார் அவரை யார் அங்கே பணி நீக்கம் செய்ய